தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது சோசியல் மீடியா ஃபுல்லா ஓடிட்டு இருக்க விவாதங்கள் எல்லாமே மே 4ஆம் தேதி ரிசல்ட் என்னவா வரும் அப்படிங்கிறது தான். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரோட ஓட் பேங்கை பிரிப்பாரு, யாருக்கு சாதகம் பாதகம் அப்படின்னு விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த 2026 தேர்தலில் தளபதி விஜய் கிங் மேக்கரா இருப்பாரா, இல்ல அவரோட 2031 அவரோட கட்சிக்கான அடித்தளமா இருக்குமா அப்படின்னு தான் எல்லாருமே விவாதமா பேசிட்டு இருக்கிறாங்க. டிவிகேவோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அப்புறம் டிவிகே எத்தனை சீட் வாங்கும் 234 தொகுதியில அப்படின்னு ஒரு சின்ன ப்ரொடக்ஷன், அதாவது நம்மளோட கருத்து கணிப்பு தான் சொல்ல போறோம். வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட வாய்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் சேனல் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு பணம் வந்துட்டு கொஞ்சம் தடையா இருக்கு. அதனால உங்களால முடிஞ்சதை இந்த ஸ்கிரீன்ல தெரியுற ஸ்கிரீன்ஷாட்லயோ இல்ல ஜிபே நம்பர்லயோ பண்ணி உங்களோட ஆதரவை நம்ம வாய்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் சேனலுக்கு கொடுங்க. தமிழக வெற்றி கழக சொந்தங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ஏன்னா வீடியோல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காசு கொடுத்து ஓட்டுவாங்க தப்பு இல்லையா? நாங்க விஜயபாபுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டு தப்பு. இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ள. சினிமாவில இருந்து அரசியலுக்கு வர்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்திருக்காரு, விஜயகாந்த் வந்திருக்காரு, பாக்கியராஜ் வந்திருக்கிறாரு, சரத்குமார் வந்திருக்காரு, டிஆர் வந்திருக்காரு, கார்த்தி வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவர் வந்திருக்கிறாங்க. நாட்டில் நின்று இது வரைக்கும் ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர், அதுக்கப்புறம் விஜயகாந்த். விஜயகாந்த் ஐயா வந்து எதிர்கட்சி தலைவரானாரு. எம்ஜிஆர் வந்துட்டு சாகும் வரைக்கும் சிஎம்மா இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப தளபதி விஜய் வந்திருக்கிறாரு இவங்க லைன்ல. இவங்க கிட்ட இருந்து விஜய் மட்டும் ஏன் தனிப்பட்டு நிக்கிறாரு அப்படின்னா, அவங்க இருந்த காலகட்டத்துல சோசியல் மீடியாவோ நியூஸ் சேனலோ இந்த மாதிரி விவாதிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையோ சுச்சுவேஷனோ இல்ல. அப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர் இந்த செவுத்துல வரையறது அந்த மாதிரி தானே போயிட்டு இருந்துச்சு. விஜயகாந்த் ஐயா இருக்கும்போது கூட இவ்வளவு நியூஸ் சேனல்ல யூடியூப் வந்து இவ்வளவு தூரம் பெருசாகல, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் இல்ல. விஜய்க்கு இது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. விஜய் வந்துட்டு என்ன பண்றாரு, 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாத்தையுமே டிவிகே பக்கம் இழுக்கிறாரு. அதனால டிவிகே கட்சிக்கு ஒரு பலமா தெரியுது. ஏன்னா புதுசா வர்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாரும் விஜய்க்கு ஏற்கனவே ஒரு சினிமா கவர்ச்சி இருக்குது. அதனால மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம விஜய், நம்ம வீட்டு பையன் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த புதுசா ஓட்டு போடுற மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த புதுசா ஓட்டு போடுற அந்த 18 to 25 வயசுல இருக்கிறவங்க ஒரு மோகத்துல விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதை பார்த்து தான் இந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாருமே பயந்துட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் இது வரைக்கும் கிளீனா இருக்கிறாரு, கிளீனப்ல இருக்கிறாரு. அதாவது கரைப்படாத கைகள் அப்படிம்பாங்கல்ல. அரசியல் கட்சிங்க இது வரைக்கும் 50 வருஷம் ஆண்டு அனுபவிச்ச கட்சிகள் எல்லாருமே கரைப்பட்டுட்டாங்க, நல்லா கொள்ளையடிச்சு எல்லாமே சொத்து சேர்த்தெல்லாம் வச்சுட்டாங்க. ஆனா விஜய் உள்ள வரும்போது இவங்களுக்கு மாற்றா ஒரு ஆள் வேணும்னு மக்கள் ஏங்கிட்டு இருக்கும் போது தளபதி விஜய் அரசியலுக்கு என்ட்ரி கொடுக்குறாரு. அப்ப என்ட்ரி கொடுக்கும்போது மக்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இது வரைக்கும் விஜய் எந்த ஒரு கரப்படையாத கை அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது விஜய் உள்ள வந்தனால சரி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், விஜய் நல்லது பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு விஜய்க்கு ஓட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நல்லா நோட் பண்ணி புரிஞ்சுக்கங்க. ஆனா ஒரு நிமிஷம் கூட எமோஷனலா யோசிக்கவே கூடாது. நிதர்சனமான உண்மையும் சொல்லணும்ல. டிவிகேவுக்கு களத்துல எவ்வளவு சவால்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்ல. நம்ம வந்துட்டு சப்போர்ட்டா மட்டும் பேசக்கூடாதுல்ல. அதனால அவங்களோட பாதிப்பு என்ன, பாதகம் என்ன, சாதகம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றேன். திமுகவுல இருக்கிற பூத் ஏஜென்ட், ஏடிஎம்கேவில் இருக்கிற பூத் ஏஜென்ட் மாதிரி நம்ம டிவிகேவில் பூத் ஏஜென்ட்கள் இருந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நிறைய இடத்துல நிறைய பூத்துல வந்துட்டு கொஞ்சம் சொதப்புனதா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்தோம். 50 வருஷம் ஆண்ட கட்சிங்க மாதிரி பூத் ஏஜென்ட் இல்ல. ஏன்னா இவங்க புதுசா தான் வந்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இதை கொஞ்சம் பேஸ்மெண்ட் போடுறதுக்கு கொஞ்சம் அடுத்த எலெக்ஷன்ல தான் இதெல்லாம் சரி செய்வாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே கொஞ்சம் கட்டமைப்பு கொஞ்சம் உடைக்கத்தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, பூத் ஏஜென்ட் ஒரு சில இடத்துல போட்டு விட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. நல்லா வேலை செஞ்ச பூத் ஏஜென்ட் எல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஒரு சில இடத்துல கோட்டை விட்டுருப்பாங்களா, உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், நீங்க ஏதாவது அஜாக்கிரதையில இருந்திருக்கலாம். அதுக்கு சொல்றேன், நல்லா வேலை பார்த்த பூத் ஏஜென்ட் எல்லாம் நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இப்ப நம்ம சிட்டியில இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிட்டியில விஜய் கட்சி, டிவிகே இதை பத்தி பேசி 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 மக்கள் நடக்க, அந்த கொடியை தூக்க, மாநாடு போட, ஊர்வலமா போக, இந்த மாதிரி எல்லாம் போய் 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 எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்திருக்கோம்.
இதே அளவுக்கு ஒரு கிராமத்துல ஒரு குக்கிராமத்துல போய் சேர்ந்திருக்கா அப்படின்னா ஒரு ஆச்சரியக்குறிதான். ஏன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் ஊரு கொடைக்கானல்ல இருந்து 45 கிலோமீட்டர் கிராமம். அங்கேயே போய் சேர்ந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா சேர்ந்திருக்கு. நான் ஓட்டு போட போறப்ப என்னோட ஊர் மக்களா இருக்கட்டும், பசங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே சொன்னது விஜய் அண்ணனுக்கு தான் ஓட்டு. அந்த வேட்டி சட்டை அந்த காஸ்டியூம் எல்லாருமே விஜய் அண்ணன் மாதிரி தான் போட்டு வந்திருக்காங்க. ஏன் நானே அந்த மாதிரி தான் போயிருந்தேன். அந்த மாதிரி தான் போட்டுட்டு வந்து ஓட்டு போட்டாங்க. ஒரு அலையை உருவாக்கி இருக்கா, ஒரு வேவ் உருவாக்கி இருக்கா கிராமப்புறங்கள்ல அப்படின்னா உருவாக்கி இருக்கு. அதனாலதான் இந்த 50 வருஷம் ஆண்ட கட்சிகள் எல்லாருமே விஜய பார்த்து பயக்குறாங்க. ஒருவேளை உள்ள பூந்து ஆட்டைய கலைச்சிருவாரோ, அதிக மெஜாரிட்டி வாங்கி ஜெயிச்சிருவாரா அப்படின்னு பயக்குறாங்க. சரி, ஓகே. இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். யாராவது எவ்வளவு சீட்டு வாங்குவாங்க, அதனால என்ன நடக்கும், ஒருவேளை அது நடக்காட்டி எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்ப டிவிகே தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு ஒரு 20ல இருந்து 30 சீட்டு வாங்கியிருக்காங்கன்னு வாங்கிட்டாங்க அப்படின்னா வைங்களேன். என்னோட கணிப்பு, நம்மளோட கருத்து கணிப்பு, நம்ம வாய்ஸ் ஆஃப் ராஜேஷ்ல நான் சொல்ற கருத்து கணிப்பு தான். இப்ப டிவிகே விஜய் வந்துட்டு 20 to 30 சீட்டு வாங்கிட்டாரு. திமுக ஒரு 130ல இருந்து 150க்குள்ள வாங்கிட்டாங்க. ஏடிஎம்கே ஒரு 86 இல்ல ஒரு 90 இந்த மாதிரி வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன். அப்ப பெரும்பான்மை யாரு பிடிச்சிருக்காங்களோ அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. அப்புறம் எதிர்கட்சியா அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க, அதுக்கு அடுத்த லெவல்ல 3வது பிளேஸ்ல இருக்கிறவங்க அப்படித்தான் போகும். இது வந்துட்டு ஒரு கணிப்பு தான் நான் சொல்றது. நான் வந்து கடவுள் இல்ல தேர்தல் அந்த தேர்தலில் இருக்கிற ஆபீசர்ஸ் இல்ல பார்த்த உடனே ஓட்டை பார்த்த உடனே நம்ம சொல்றதுக்கு ஒரு கருத்து கணிப்பு. இதெல்லாம் விட முக்கியமானது, ஒருவேளை யாருமே பெரும்பான்மை காமிக்கல அப்படின்னா அப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கூட்டணி போட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இவங்க தனி இவங்க தனின்னு வைங்களேன். இப்ப 3வதா நிக்கிறது யாரு? விஜய். அப்ப 2 பேர்த்திட்டுமே பெரும்பான்மை இல்லாதப்ப 3வது நிக்கிற விஜய் 20 to 30 சீட்டு வச்சிருப்பாரு. அப்ப இவங்க 2 பேர் என்ன பிளான் பண்ணுவாங்க, விஜய் வந்துட்டு டிஎம்கேக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா டிஎம்கே ஒரு தீய சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டாப்ல. அப்ப இந்த பக்கம் இருக்கிற ஏடிஎம்கே தான் என்ன பண்ணுவாங்க, அலையன்ஸுக்கு கூப்பிடுவாங்க. தளபதி தளபதி விஜய் விஜய் விஜய், நீங்க ஒரு 20 to 30 சீட்டு வச்சிருக்கிறீங்க, நாங்க ஒரு 80 to 89 சீட்டு வச்சு ஒரு 90 அந்த ரேஞ்சில வைங்களேன். ஒரு கருத்து கணிப்புலாம் நாங்க இவ்வளவு சீட்டு வச்சிருக்கிறோம், நீங்க எங்க பக்கம் வந்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி காமிக்கலாம், நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு எடப்பாடி ஐயா சொல்லுவாரு. அப்ப விஜய் என்ன பண்ணுவாரு, இந்த தமிழ்நாட்டை மாத்தக்கூடிய கிங் மேக்கரா அடுத்த முதலமைச்சர் யாரு அப்படின்னு டிசைட் பண்ற ஒரு தமிழ்நாட்டோட தவிர்க்க முடியாத அரசியல் தலைவரா ஆயிடுவாப்ல. அப்ப விஜய் சொல்ற ஆளுதான் சிஎம் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்போது விஜய் என்ன கோரிக்கை வைப்பாரு எடப்பாடி ஐயாட்ட, நீங்க பிஜேபி இருக்குன்னா பிஜேபி உங்களோட கூட்டணியில இருக்கு, நான் எப்படி உங்களோட வர முடியும் அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ள விவாதம் வரலாம். பிஜேபி கழட்டி விட்டுவாங்க, நான் வர்றேன் அப்படின்னு விஜய் சொல்லலாம். அப்ப பிஜேபி இவங்க ஏடிஎம்கேக்காரங்க என்ன சொல்லுவாங்க, பிஜேபி எல்லாம் கழட்டி விட முடியாது, எங்களோட குடும்பியில இருந்து மொத்தம் அவங்க கிட்ட தான் இருக்கு, கழட்டி விட்டோம்னா இது பெரிய பிரச்சனையாகும்பா அப்படின்னு சொல்லுவாரு எடப்பாடி ஐயா. அப்ப விஜய் ஐயா என்ன சொல்லுவாரு, இதை கழட்டி விடாம இருந்தா நான் வர முடியாது, ஏன்னா எங்களோட கொள்கை எதிரி கோட்பாட்டு எதிரின்னு நாங்க சொல்லி பிரிச்சு பிஜேபியும் திமுகவையும் பேசியிருக்கோம், உங்களோட கூட்டணியில் இருக்க பிஜேபி நாங்க வந்தோம் அப்படின்னா எங்களோட 2031 அரசியல் கணக்கு இன்னும் வருங்கால அரசியலோட நகர்வுகள் எல்லாமே எங்களுக்கு இதோட அடிஞ்சு போயிடும். திமுக என்ன சொல்லுவாங்க, பாத்தீங்களா நாங்க சொல்ல நம்பவே இல்லை, இப்ப விஜய் என்ன பண்ணாரு, பிஜேபியோட கூட்டணியில இருக்கிற ஏடிஎம்கேவோட போய் சேர்ந்துட்டாரு, விஜயும் பிஜேபியும் ஒண்ணு, பிஜேபியோட பி டீம் தான் விஜய், பிஜேபியோட ஏ டீம் தான் விஜய், நம்புனீங்களா, நான் சொல்ல நீங்க நம்பலையேன்னு திமுக ஒரு உருட்டும் அப்படின்னு விஜய் சொல்லுவாரு. அப்ப விஜய் இன்னொரு முடிவு என்ன சொல்லுவாரு, நீங்க பிஜேபியை கழட்டி விட்டுருங்க, நான் உள்ள வந்துடுறேன், நான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம், ஆட்சி அமைக்கிறப்ப நீங்க 2.5 வருஷம் முதலமைச்சர், நான் 2.5 வருஷம் முதலமைச்சர், அப்படி மாறி மாறி ஆட்சி அமைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைப்பார். இதுதான் தமிழ்நாட்டு 2026க்கான எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கும்னு என்னோட கருத்து.
உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. யாரு 2026ல சிஎம் ஆவா, யாரு எதிர்கட்சியாவா, விஜய் அதுல என்ன ரூல் எடுப்பாரு, இல்ல தளபதி விஜய் அவரு தான் சிஎம் ஆவாரு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களும் சொல்லிட்டு போங்க. ஏன்னா நம்ம ஒரு சார்பா நான் விஜயோட ரசிகர் தான், நான் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டன் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் கள நிலவரத்தை பார்க்கணும்ல. இப்ப 2 பெரிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கோர் ஓட் பேங்க வச்சிருப்பாங்க. இப்ப நம்மளுக்கு வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். அப்ப நம்மளுக்கு ஒரு கோர் ஓட் பேங்க் அப்படின்னு நம்மள சொல்லவே முடியாது. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். இப்ப 2வது எலெக்ஷன்ல நம்ம நிக்கிறப்ப நம்மளோட கோர் ஓட் பேங்க் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப வந்துட்டு இந்த திமுக அதிமுக மேல அதிருப்தியில இருக்கிறவங்க, இந்த என்டிகேவில் அதிருப்தியில இருக்கிறவங்க, நம்ம தலைவர் வந்திருக்காரு, விஜய் வந்திருக்காருன்னு சொல்லி நம்மளுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களோட பெரும்பாலான வாக்கு நம்மளுக்கு வரும். இதை வச்சு நம்ம கோர் ஓட் பேங்க் டிவிகே ஓடுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப 2வது எலெக்ஷன்ல நம்ம நின்னுட்டோம் அப்படின்னா, இல்ல ஒரு எம்பி எலெக்ஷன் 2029ல வருது அப்படின்னா, நம்ம அதுல நின்னோம்னா நம்மளோட கோர் ஓட் பேங்க் என்னன்னு நம்ம காமிச்சிடலாம். ஒரு சின்ன விஷயம் தான் சொல்றேன். இப்ப ஒருவேளை ரிசல்ட் 4ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் உங்க பசங்க கிட்ட, உங்க பிள்ளைங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க, ஒருவேளை ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டிவிக்கே தோத்துருச்சுன்னா, ஒருவேளை நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒருவேளை தோத்துருச்சு அப்படின்னா யாரும் தப்பான முடிவுக்கு போக வேண்டாம், எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்மளை வந்துட்டு மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அணில் குஞ்சுக ஒருவேளை விஜய் தோத்துட்டா, டிவிக்கே தோத்துட்டா, இந்த மாதிரி விபரீத முடிவுகள் எல்லாம் எடுத்துருவாங்க, உயிரை விட்டுருவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்கன்னு நம்மளை கேவலப்படுத்துறாங்க. அதனால இது நம்ம தேர்தலுக்கான ஒரு அடித்தளம். இந்த எலெக்ஷன் இல்லாட்டி அடுத்த எலெக்ஷனுக்கு தலைவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு, அவர் தான் முதலமைச்சர் ஆவாரு. நீங்க எல்லாருமே உயிரோட இருக்கணும், சப்போர்ட்டா இருக்கணும். உங்களோட உயிரை வந்து எந்த ஒரு விஷயத்துக்காண்டியும் மாயிச்சுக்காதீங்க. ஏன்னா பல பேர் பல விதமா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆயிரும், தோட்டதுக்கு அப்புறம் இப்படி செத்து போயிடுவாங்க, அவங்க அப்படி பண்ணுவாங்க, இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்மள ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி நம்மளை செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அணில் குஞ்சுகள் இல்ல, நம்ம அறிவாளிகள் அப்படின்னு இந்த கட்சிக்காரங்க நம்மளை பத்தி பேசுறவங்களுக்கு எல்லாம் காமிக்கணும். அதனால யாரும் எந்த ஒரு விபரீதமான முடிவு எடுத்துடாதீங்க. ஒருவேளை தோத்துட்டா இது திமுகவோட சதி, இது ஏடிஎம்கேவோட சதி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருங்க. ஓகேவா, புரியுதா? இதை மைண்ட்ல ஏத்திக்கிங்க. உங்களோட கருத்துக்கள், அதாவது தளபதி விஜய் டிவிகே தமிழக வெற்றி கழகம் எத்தனை சீட்டு வாங்கும், டிஎம்கே எத்தனை சீட்டு வாங்கும், ஏடிஎம்கே எத்தனை சீட்டு வாங்கும், நாம் தமிழர் கட்சி எத்தனை சீட்டு வாங்கும் அப்படிங்கிறத உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட சேனல் பெரிய லெவலுக்கு போகணும், வளர்க்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச உதவியை கீழே தெரியுற ஸ்கிரீன்ஷாட்ல இருக்க அந்த ஜிபே நம்பருக்கு அனுப்புங்க. இல்லாட்டி நான் ஜிபே நம்பர் தரேன், அதுக்கு அனுப்பி உங்களோட உதவியை கொடுங்க. நன்றி.